அந்த இது கொஸ்டின் அப்படியே கண்டினியூ பண்றேன். என்னன்னா, அன்னைக்கு தலைமை கழகத்தில் பணமே கைமாறிச்சு ஓபிஎஸ் கூட்டு வர்றதுக்காக. அது முக்கியமான ஆளுங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது புரோக்கர் வேலை பார்த்தானுங்க. அன்னைக்கு கூட்டு வந்து 11 எம்எல்ஏ இல்லைன்னா அன்னைக்கு கட்சி தப்பிச்சிருக்காது. அது உண்மைதான். அதை ஏற்பாடு பண்ணது பிஜேபி தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் அவருடைய அளவுக்கு அதில் இன்வால்வ்மெண்ட் ஆட்சி திமுக வந்துடும்ன்றதுக்காக அதை பண்ணாங்க. அதை சொல்றது உண்மைதான். பிஜேபி உதவி செஞ்சதுன்னு. பிஜேபி உதவி செஞ்சது இன்னைக்கு சொல்ற பழனிசாமி அப்புறம் இது கட் பண்றாரு. அப்புறம் பிஜேபி வேணாம் அப்படின்னு சொல்லி ஏன் கட் பண்ணாரு? இப்ப பிஜேபி வேணும்னு ஏன் சொல்றாரு? நிலை தடுமாறி இருக்காருங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தா நீங்க யோசனை பண்ணுங்க. அவர் அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் ஓட்டு தான் ஷார்ட்டேஜ் ஜெயிச்சிருப்பாரு. எல்லாரும் ஒன்னா இருந்திருந்தா அந்த அம்மா அன்புமணி ராமதாஸ், அவங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. கேப்டன் சன் பிரபாகரனோட சன் அவரு ஜெயிச்சிருப்பாரு. இப்படி ஒரு 5 சீட்டு வந்திருக்கும்ல. நாடாளுமன்றன்றது வேற டிசிஷன், சட்டமன்றன்றது வேற டிசிஷன். அப்ப வேணான்றது, இப்ப வேணும்ன்றது, ஆட்சி அவங்க தான் காப்பாத்தினாங்கிறது, போய் அமித்ஷா காலில் விடுறது, அப்புறம் அமித்ஷா எதிரிங்கிறது. அமித்ஷா இங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது பிரஷ்டாச்சாரில் பெரிய 2 கட்சி, ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுகன்னு சொல்றது. என்ன பழனிசாமி, நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் பொய் சொல்றதே பொழப்பா போச்சே பழனிசாமி. இதெல்லாம் நியாயமா சொல்லு பார்ப்போம். ஆகவே எல்லாத்தையும் மறைச்சு வாழ்கின்ற வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. இது வேண்டாம். அரசியல்ல புனிதமா இருக்க முடியாது ஒன்னால. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க நீங்க உங்க ஆட்சியில. இந்த ஆட்சி உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறதில்லை. விடுங்க. ஒருத்தர் கூட ஜெயிலுக்கு போகலையே. மாண்பு முதல்வரை பார்த்து கேட்கிறேன், கொடநாடு கொலை வழக்கு வெளியில வரலையே. வேதனையோட நின்றுட்டு இருக்க நீங்க அதிமுக தொடர் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. உங்களை நம்புறோம் நாங்க. ஆகவே இது விடிவு காலமே இல்லாம ஒரு குற்றவாளி உங்களை பார்த்து நான் ஆட்சிக்கு வந்தா திரும்பி உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாரு பழனிசாமி. அதையும் நீங்களே மேடையில சொல்றீங்க. முதல்வர் சொல்றாரு திராவிட பாரம்பரியத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு பழனிசாமி சொன்னாருன்னு சொல்றாரு. ஆகவே எப்படி இதெல்லாம் அப்புறம் ஏன் முதல்வரை வேடிக்கை பார்க்கணும்? நான் ரொம்ப பணிவா கேட்கிறேன். மாண்புமிகு முதல்வரை யாரையாவது ஆக்ஷன் எடுங்க, கொடநாடை கண்டுபிடிங்க. தேர்தல் வருது, இதை வெளியில போய் பதில் சொல்ற நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். டிவிஎஸ் இப்படி கை தட்டினீங்கன்னா இன்னைக்கு 10 முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அந்த நிலைமையை தவிர்க்க வேண்டும். அன்போடு முதல்வரை கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொடநாடை கையில் கெடுங்க. ஒரு ஆள் மாத்திரம் விசாரிக்கப்படாமல் இருக்கிறார், அவர் தான் பழனிசாமி. தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், சப்போர்ட் பண்ணாதீங்க. அரசியல் மாதிரி பேசிட்டு அந்த ஆபத்தான வேலைகளில் ஈடுபட்ட இவர்களை காப்பாற்ற வேண்டாம் என்று நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அது இன்றைய தினம் முதல்வருக்கு மறுபடியும் வேண்டுகோள். உட்கட்சி விவகாரத்தை வெளியில பேசினதுனாலதான் சில நடவடிக்கைகள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றது செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை குறித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியுமே ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், இது போன்ற ஒழுங்கு நடவடிக்கை தான் நாங்க எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, டிடிவி தினகரன் அவரை கட்சியில இருந்து 2011 இருந்து ஜெயலலிதா மேடம் நீக்கினதா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 10 ஆண்டுகள் அவர் மறைஞ்சிருந்தாரு, மறைவிற்கு பிறகுதான் வெளியில வந்தாரு அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. கரெக்ட். அதாவதுங்க, டிடிவி தினகரன் இப்ப இந்த ஒரு 6 மாசமா அவர் உள்ளதான் இருந்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியை போற்றி புகழ் பாடினாரு. எங்களது மாபெரும் தலைவர் பிரதம மந்திரினாரு. இன்னைக்கு இவருடைய கை போச்சு. யாரு? நயினார் நாகேந்திரன் வந்துட்டு அண்ணாமலை நீக்கப்பட்டார். அண்ணாமலை சப்போர்ட் இல்லை. இன்னைக்கு திரு அண்ணாமலை சப்போர்ட் இல்லாததால அண்ணன் ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் பெரிய பாதிப்பு. ஆகவே அப்படியே மாறுறாங்க. அதுல இருந்து அந்த மாறுதல் தான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. 6 மாசமா எதுக்கு சப்போர்ட் பண்ண போனீங்க? நீங்க அதே ஸ்டாண்ட்ல நின்று இருக்கலாம்ல. டிடிவி தினகரன் போகட்டு விடுங்க. இப்ப லேட்டா தான் பழனிசாமி மாதிரி மாறி மாறி ஒரு டிசிஷன் எடுத்தா கூட இப்ப எல்லாருமே இவங்க 3 பேருமே சரி. என்ன இந்த அம்மா வாய் விட்டு சொல்லல, சின்னம்மா. ஆகவே ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார், டிடிவி வேணான்றாரு. முதல்ல இன்னொரு பணிவான அன்பான வேண்டுகோள், நாங்கெல்லாம் தயார். நானும் ஜெய்சிடி பிரபாகரன் எல்லாம் தயார். தயவு செஞ்சு ஒன்னா சேருவோம். யாரோ ஒருத்தர் வரலன்னா கூட பரவாயில்ல. பழனிசாமி தேவையில்லை, தூக்கி வெளியில் எறிவோம். பழனிசாமிக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கும் அந்த பதிவேட்டில் எலெக்ஷன் கமிஷன்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்கு. ஆகவே சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடியணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆகவே அதை தலையில ஏற்றிட்டு உடனடியாக ஒன்னா சேர்ந்தா பழனிசாமி நீக்கி தூர வச்சா சரியா இருக்கும். பழனிசாமி இனிமேல் காம்ப்ரமைஸுக்கெல்லாம் வரமாட்டார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆனால் ஓபிஎஸ் ஆகட்டும், நீங்கள் சொன்னவராகட்டும், சசிகலா சின்னம்மாகட்டும், எல்லாரும்
ஒரு நாள் போதுங்க, ஒரே ஒரு நாள் சேர்ந்துட்டா நமக்கு தீர்வு கிடைச்சிரும். அதிமுக தொண்டர்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க. ஆகவே தலைவருக்காக, அம்மாவுக்காக ஒன்றாக சேரும் பணியில் ஈடுபடுங்க. இல்லை இப்படியே தள்ளிட்டு போனீங்கன்னா 2-3 மாசம் கழிச்சு தேர்தல் வந்துடும், வேடிக்கை பார்க்க வேண்டியதான். பழனிசாமி தலைமையில் 4வது இடத்துக்கு போயிடும். நமக்கும் அது பாதிப்பு தானே. ஒரு ஆளால் இந்த கட்சி அழிகிறது, பாதிப்பு ஏற்படும், தொண்டருக்கு மனநிலை பாதிக்கப்படும். ஆகவே அதிலிருந்து காப்பாற்ற இது ஒன்றே முடியும்.